ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 9:30. அடியவர் பெருமை இசை பேரூரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் நீடாமங்கலம் வி. அலமேலு அவர்கள். MK அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் S. பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். ஓம் ஸ்ரீ ஹரயே நமஹ. ஓம் அஜமஜரமணாத்யனந்த மந்தர் நிஜமுகபோத சதத்விதீய பூர்ணம் சிவமகில ஹிருதி ஸ்புரஸ்வமாயா விகசித விஸ்வவிலாசமானதா ஆஸ்மஹ. ஓம் ஸ்மிருதி பலித சமஸ்தாபிஷ்டமுத்யதினேஷ பிரதிபட நிஜ சோபா சந்த விக்னந்தகாரம் கவபி சிவ பவான் யோரங்க சௌபாகியமந்த சுரமணிமலம்பே சாருலம்போதராக்கியம் கங்கையும் மணிவண்டிங்களும் விரைத்த கடுக்கையந்தங்கொலமரவும் தங்கிய முக்கணும் தாதை தாணுவென்றுணர்ந்த மலர்கை அங்குஷ பாஷாங்குஷமும் தரித்து வெற்புயிர்த்த வாரணமங்க என்ன என்றுணர்த்தி வெங்கலி முழுதும் துமித்தருள் பட்டி விநாயகன் தன் மலரடி பணிவா குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குவின் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவது இந்த மாநிலத்தே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. வாழான் மகவரிந்து ஊட்டவல்லே நல்லன் வாழான் மகவு அறிந்து ஊட்டவல்லே நல்லன் ஒரு மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லன் தொண்டு செய்து நாடாரில் கண்ணிழந்து அப்பவல்லே நல்லன் நான் இனி சென்று ஆளாவதெப்படியோ நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பனுக்கே ஆளாவதென்னாளோ 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 சிவமே ஆளாவதென்னாளோ சிவமே உன்னடியார்க்கு அடியார்க்கு அடியனாய் மீளாத ஆளாவதென்னாளோ சிவமே உன்னடியார்க்கு அடியார்க்கு அடியனாய் மீளாத ஆளாவது என்னாளோ. ஓ
இன்னவரில் ஒருவரை போலே இன்னவரில் ஒருவரை போலே சீர்காழி மணம் சிவபாத மகன் திருநாவரச மணிவாசக சுந்தரரெனும் இன்னவரில் ஒருவரை போலே சிறுதொண்ட திருநீல கண்ட விரன் மிண்டன மினந்தி தண்டி அடிகளன என்னவரில் ஒருவரை போலே ஐயடிகள் காடவ கோணாநாயகணம் புல்ல நின்றசி நெடுமாற கணனா தமுனையாறு வாடொடு திருநாளை போவாரெனும் இன்னவரில் ஒருவரை போலே மெய்ப்பொருளார் பெருமிழலை குறும்பரே நாதிநாத கலிக்க பரமணி நரசிங்க முனையரைய சடைய சண்டேஷ கலிய காரியாரின் மின்னவரில் ஒருவரை போலே மான கஞ்சாரனே சபூஷலாருடுவாயில சோமாசிமார மங்கையர் கரசி குங்கிலிய கலையான் குடிமா அறிவாட்டாய கூற்றுவர் கோட்புலி சக்கியர் சத்தியர் சிறப்புலியர் செரு துணையர் புகழ் துணையர் குலச்சிறையர் கடற்றறிவறியர் பகையர் மின்னவரில் ஒருவரை போலே திருமூல முருகமூர்த்திய பூதிருந்திர பசுபதியார் சிங்கார் நீல நக்கரிடங்கழியர் அதிபத எரிபத்த ஏயர் காணடு நீல கண்டையான் பாண புகழ் சோழ கோச்செங்கட் சோழ கழற்சிங்க காரைக்க நகர்மேவு கனியாரோடு கண்ணப்பர் குறிப்பு சொன்னரென மீனவர் ஒருவரை போலே நான் இணையொன்றும் இல்லா பதத்தினையாகவே சிவமே உன்னடியார்க்கு அடியார்க்கு அடியனாய் மீளாத ஆளாவது என்னாடோ நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பனுக்கே ஆலடியில் ஈரிருவர்க்காய் அமர வந்து அருமறையின் பொருளுரைத்த அறமே போற்றி வேலடியில் பதம் சுமந்தோன் புயத்தே ஏற்றி விரும்பி அருமாடம் கெட்டவியனே போற்றி வாலடியில் அடவிபடி காண நின்றோன் வானாடு கொடி நிழலும் காணாதென்று ஒரு காலடியில் வந்து சொன்ன கருணை போற்றி கருணை பொழிபத மலர்கள் போற்றி போற்றி. இந்த உலகத்துல முதல் குரு யாருன்னா சிவபெருமான் தான். ஆலடியில் ஈரிருவர்க்காய் வந்து அருமறையின் பொருளுரைத்த அறமே போற்றி. சனக சனந்தன சனசுஜாதாளுக்கு 4 பேருக்கு மௌனமாக இருந்து சின்முத்ரா தானத்தை உபதேசம் பண்ணின மௌன குருவா சிவபெருமான் முதல் குரு. அடுத்த குரு யாரு? வேலடியில் பதம் சுமந்தோன் புயத்தே ஏற்றி விரும்பி ஒரு பாடம் கெட்ட வியனே போற்றி. உலகத்துல முதல் குருவாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கே குருவாக இருந்து அவர் தோளில ஏறி அவருடைய பொருளையே அவருக்கு உபதேசம் பண்ணின முருகப்பெருமான் 2வது குரு. 3வது குரு யாரு? மாலடியில் அடவி பொடி காண நின்றோன் வானாடு கொடி நிழலும் காணாதென்று அந்த யுத்த பூமியிலே அர்ஜுனனுக்காக பகவான் பகவத்கீதையை உபதேசம் பண்ணினான். அன்னைக்கு யுத்த பூமியில எவ்வளவு பேருக்கு காதுகளை கேட்டுதுன்னு தெரியாது. பாக்கியம் இருந்தாதான் குருவுடைய திருவருள் கிடைக்குமே தவிர எல்லாம் நாம பக்கத்திலே இருந்து கேட்டாலும் மனசுல ஏற. அந்த மாதிரி குருவுக்கு குருவாக இருக்கக்கூடிய உலகெல்லாம்
அடியவர் சரித்திரம். அந்த பகவான் நம்ம மனசு போறதுன்னா ஜென்ம கோடி சுகிருதேகி நலபியத்தே, கோடி கோடி ஜென்மத்துல புண்ணியம் பண்ணினாதான் பகவத் பக்தின்னு கிடைக்கும். அந்த பகவானையே மனசுல நினைச்சு அந்த மாதிரி ஆண்டவனை பக்தி செய்யக்கூடிய அடியவர்கள் ஏராளம். இன்னைக்கு ஒரு கோவில் கட்டணும், கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொன்னா அடுத்தது எந்த அடியவர் பாடி இருக்கார், பாடல் பெற்ற ஸ்தலமான முதல் கேள்வி. ஏன்னா அடியவர்கள் பகவானை பற்றி பாடி பாடி அவர்கள் சொல்லி பகவானுக்கே பெருமை. அடியவர்கள் பாடலினாலே பகவானுடைய பெருமையை அளவு கடந்து நன்னா நாம புரிஞ்சுக்க முடியா இருக்கு, கேட்கிறோம். அப்படி மாதிரி ஆண்டவனை காட்டிலும் அடியவர்கள் ரொம்ப பெரியவர்கள்னு சொன்ன தொண்டர்தம் பெருமை சொல்லுவது அருமை. அந்த மாதிரி பகவானுடைய பெருமையை சொல்ல முடியாது, சிவபெருமானுடைய பொறுமை. ஒரு தடவை சிவான்னு சொல்லியாச்சுன்னா போய பிழையும் புகுதரவா நின்றனவும் தீயினில் தூஷாகும்னு ஆண்டாள் தாயார் சொன்னது மாதிரி இன்னைக்கு சாதாரணமா புண்டரிகம் போடுறோம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அந்த கோவிந்தன் திருநாமத்தை 2 தடவை சொல்லணும். ஜானகி ஜீவன ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம, ராமனு கூட 2 தடவை சொல்லணும். அடுத்தது ஜெயவல்லி தேவசேனா கந்த ஸ்மரணம் ஜெய் சுப்பிரமணியம், அதை கூட 3 தடவை சொல்லணும். சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம். முருகப்பெருமானுடைய திருநாமத்தை 3 தடவை சொல்லணும். ஆனா நம பார்வதி பதையே அரஹர மகாதேவ ஒரே தடவை தான். ஒரு தடவை சொல்லியாச்சுன்னா நம்முடைய பாவங்கள் பழவினைகள் எல்லாம் தொலைஞ்சு பகவான் நம்மளை பரிசுத்தனா ஆக்கிடுவான். அப்படி 2வது தடவை சொல்லணும்னா அவன் நமக்கு கடனாளி ஆயிடுவான். அந்த மாதிரி சிவபெருமானுடைய சிவாங்கிற வார்த்தைய சொன்னாலே பரமா புண்ணியம் கொடுக்கக்கூடிய பகவானுடைய சரித்திரம், அடியவருடைய சரித்திரம். சிவசிவான ஆட்சி. இதோ நாளை போக மறுதினம் சிவராத்திரி தினம். அந்த சிவராத்திரியில பகவான் எப்பேற்பட்டவர்களுக்கெல்லாம் பரம அனுகிரகத்தை பண்ணினான்னு மகான்கள் சொல்ற. அர்ஜுனன் தவம் செய்து பாசுபதம் பெற்றதும் அரணருள் உய்த்ததும் சிவராத்திரி. அர்ஜுனன் தவம் செய்து பாசுபதம் பெற்றதும் அரணருள் உய்த்ததும் சிவராத்திரி. ஆசிரி மகாமுனி கபிலனை கண்டதும் அனுகிரகம் பெற்றதும் சிவராத்திரி. கண்ணப்ப நாயனார் லிங்கத்தை கண்டதும் கண்ணிழந்து அப்பியதும் சிவராத்திரி. காகுத்தனானவன் இந்திரன் தன்னோடு கைலாயம் போனதும் சிவராத்திரி. இளையாளின் மாமனார் தஞ்சம் புகுந்ததும் ஏற்றங்கள் பெற்றதும் சிவராத்திரி. ஈராறு கையனும் இறைவனின் தோளேறி இருந்து உபதேசித்தும் சிவராத்திரி. பகீரதன் தவம் செய்து கங்கையை கண்டதும் பாவனமானதும் சிவராத்திரி. பார்வதியும் தவம் செய்து இடப்பாகம் பெற்றதும் பங்கினளானதும் சிவராத்திரி. திங்களும் தன்னொரு தட்சிணை தந்தாகி உத்தமம் பெற்றதும் சிவராத்திரி. ஊழூழி காலத்திலே ஒருவனாய் நின்று ஆடி உலகத்தை மீட்டதும் சிவராத்திரி. என்றென்றும் வாழவே மார்க்கண்டேயனுக்காக யமனையே உதைத்ததும் சிவராத்திரி. ஏழ்சை கேட்கவே அபசற்ப சற்பாலை இருக்குண்டலமாக்கியதும் சிவராத்திரி. ஐயம் இல்லாமலே வையகம் வாழவே ஆளாலம் உண்டதும் சிவராத்திரி. ஆலமர நிழலிலே சனகாதியருக்காக அமர்ந்து உபதேசித்ததும் சிவராத்திரி. ஒப்புயர் இல்லாத சிவராத்திரி. உள்ளம் மலர்வது சிவராத்திரி. கள்ளம் கரைவதும் சிவராத்திரி. கருணை பொழிவதும் சிவராத்திரி. நம்முடைய பந்தமோ தசராத்திரி. வளர்ஞான தீட்சையோ 2 ராத்திரி. அம்பிகையாளுக்கு நவராத்திரி. ஆனாலும் நமக்கெல்லாம் 1 ராத்திரின்னு அந்த சிவராத்திரியினுடைய பெருமைய ஒரு நாக்குனால சொல்லி முடியாது. உலகத்துல சக்திகளை சந்திப்பது நவராத்திரி. பித்ருக்களை சந்திப்பது மகாலயம். தேவர்களை சந்திப்பது வைகுண்ட ஏகாதசி. ராட்சசர்களை சந்திப்பது ராகுகாலம் யமகண்டம். முனிவர்களை சந்திப்பது ரிஷி பஞ்சமி. யக்ஷர்களை
சந்திப்பது கிருஷ்ண பட்ச திருத்தீயை, புண்ணியாத்மாக்களை சந்திப்பது அமாவாசை, எல்லாரையும் சந்திப்பது சிவராத்திரின்னு அந்த சிவபெருமானுடைய பெருமையை சொல்லி அடங்க முடியாது. சக்தியோடு கூடிய சிவபெருமான் சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவித்தும் நஜே தேவம் தேவோ நகலு குஷல ஸ்பந்திதுமபி அதஸ்வாமாராத்யாம் ஹரிஹர விரஞ்சாதி பீடேஹி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதம் அக்ருத புண்ணிய பிரபவதி. அப்படி சிவபெருமானையே அனவரதம் நினைக்கும் பக்தர்கள் சரித்திரம் ஏராளம். அதுல எந்த பக்தருடைய சரித்திரம்? நந்தன் சரித்திரமானந்தம் பக்தி ரசகந்தம் அடியவர்க்கு சொந்தம் ஐயன் பாதாரவிந்தம் நந்தன் சரித்திரமானந்தம் பக்தி ரசகந்தம் அடியவர்க்கு சொந்தம் ஐயன் பாதாரவிந்தம் சொல்ல சொல்ல பந்தம் சரித்திரமானந்தம். ஏது இவனை போலே சாது, ஏது இவனை போலே சாது இந்த பூமியின் மீது இருக்க முடியாது. பரத்திற்கு இது தோது கேட்க வேணும் காது படைத்த பேர்க்கு நந்தன் சரித்திரமானந்தம். ஏது இவனை போலே சாது இந்த பூமியின் மீது இருக்க முடியாது. பரத்திற்கு இது தோது கேட்க வேணும் காது படைத்த பேர்க்கு நந்தன் சரித்திரமானந்தம். விந்தை மனிதருள்ள சிந்தை பெரிய மயச்சந்தை பவசகர நிந்தை தானெனும் மகந்தை போயொழியும் நந்தன் சரித்திரமானந்தம். ஓது மாமரை ஜீவத்து உளம் பெரும் தமங்கள் எல்லாம் தீதர செழுமை ஓங்கி தெளிந்தவாறன்ன தோன்றி மூதுரை பாடி முனம்படு நந்தன் வாழும் ஆதனூர் தன்னில் மனிதர் வாழும் ஆன ஊர் பணயம் பாடி. ஆதனூர்ங்கிற கஷேத்திரத்திலே நந்தன் என்பவன் ஒரு விவசாயி, குடியானவன். சதா சர்வகாலம் பகவானுடைய நாமந்தான். சேற்றிலே கமலம் பூக்கும் சிப்பியில் முத்தும் தோன்றும், கீற்றதோர் கோழிக்காலின் கிடந்துருள் வைரம் தோன்றும், சீற்றவோர் நாகம் தன்னில் திகழு மாணிக்கம் தோன்றும். சேத்துலதான் செந்தாமரை பூக்கும். விஷமுள்ள பாம்பனுடைய தலையில நாக மாணிக்கம். அந்த மாதிரி ஆதனூரிலே அற்புதமான நந்தன்கிற சிவபக்தன் 40 வேலி பூமி சொந்தமாக உள்ள ஒரு பண்ணையாரிடம் வேலை பண்ணிட்டு இருக்கான். குடியானவன் வேலை. அவன் குடியானவன் வேலைக்கு போகிறச்ச எப்படி இருப்பான்? திருநீர் அகலாத நெற்றி, சிவநாமம் அகலாத நாவு, அறனுரை கேட்கின்ற காது, அம்பலம் செல்கின்ற உள்ளம், வியனுரு பாங்கான தோற்றம், மீதரம் சொல்லாத வாழ்வு, கண்டிகை எண்ணிடும் கைகள், காலங்கள் அறியாத சீலம், உண்டுகை பார்க்காத பண்பு, உள்ளத்தில் ஓயாத அன்பு. சிவம் வேறு அன்பு வேறு கிடையாது. நாம எப்பொழுது அன்பை மற்றவரிடம் காண்பிக்கிறோமோ அது சிவபெருமானுடைய அனுக்கிரகம். சிவனே நம்ம உள்ளத்துல குடியிருக்க. அப்படி நெற்றி நிறைய திருநீரை இட்டு கொண்டு வயலுக்கு உழ போவான். எந்த செய்கை செஞ்சாலும் சிவனை பத்தி. ஐயன் பேர் பாடி ஆட ஆட, ஐயன் பேர் பாடி ஆட ஆட, அழகான காலிரண்டு உண்டு உண்டு அளவளாவி பேசி ஆக்கை மறந்து
அனுக்கிரகத்துக்கு ஆட்பட்ட நந்தன் சதா சர்வகாலம் சிவநாமத்தையே சொல்லிண்டு அப்படி வேலைக்கு போனான். நெல்லினை களத்து வெற்றி நின்ற நந்தனை அழைத்து அப்படி வயல்ல வேலை பண்ணிட்டு இருக்கான். பக்கத்துல 2 பேர் மாட்டு வண்டியில வர. நெல்லினை களத்து வெற்றி நின்ற நந்தனை அழைத்து அல்லையில் நிறுத்தி வந்த அயல்புற சகடத்தோர்கான். 2 பேரும் கேட்கணும். நந்தனை வார்த்தை, அப்பா நீ யாருப்பா, எங்க இருக்கா, இங்கேருந்து சிதம்பரத்துக்கு எப்படி போகணும் வழிய சொல்லுங்க. சிதம்பரம் தில்லைன்னு கேட்டானோ இல்லையோ, எல்லையொன்றுணராதான இயலுறும் கவை மறந்தான். அந்த வேலைய மறந்தான், துள்ளி குதிக்க ஆரம்பிச்சுட்டான். என்ன பண்ணிக்கிறோங்கிற நிலைய அவனுக்கு தெரியல. கை கவை விட்ட நந்தன் கரத்தினை சிரவேர் கூப்பி மெய்யனல் கண்டதென்ன மெழுகன விதிர் விதிர்த்து தைய தை தை என்றாடி தரணியில் வீழ்ந்தெழுந்து உய்ந்தனேன் எனக்கா இன்னும் ஒரு தரம் சொல்லும் என்றான். ஐயா ஐயா அந்த பேரை இன்னொரு தடவை சொல்லுங்கள் ஐயா. சிதம்பரம்ங்கிறான், மறுபடி ஒரு தடவை சொல்லுங்க. இன்னும் ஒரு தரம் சொல்லுங்கள் ஐயா, என்னுயிர் உருகுதையா. இன்னும் ஒரு தரம் சொல்லுங்கள் ஐயா, என்னுள்ளம் உருகுதையா. இருளானது அறவோடுது, எழிலானது பொருளாகுது, அருளாகுது, நிலையாகுது, ஆனந்தம் பலவாகுது. இன்னும் ஒரு தரம் சொல்லுங்கள், என்னுள்ளம் உருகுதையா. கெட்டு வெகு நாட்களாச்சே ஐயா. அந்த பேரை கேட்டு கேட்டு ரொம்ப நாளாயிடுச்சு. இந்த கேடு கெட்ட ஜென்மம் போச்சே. கேட்டு வெகு நாட்களாச்சே, இந்த கேடு கெட்ட ஜென்மம் போச்சே. புட்டகமானதொரு தாரக நாமத்தை புண்ணிய வேதத்தில் புதைந்து கிடந்த காட்டு வழிதனில் கண்ட மாணிக்கத்தை கண்டு விட்டேன் என்று நெஞ்சார சொன்னதை இன்னும் ஒரு தரம் சொல்லுங்கள் ஐயா, இன்னொரு தரம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள்னு கெஞ்சறான். அந்த வழிபாக்கர்கள் உடனே நினைச்சுக்கிறார், என்னடா அது கேட்டாலும் கேட்டும் தொல்லையா போயிடுத்தே. ஏதடா இது வம்பாக போச்சே, ஏதடா ஏதடா இது வம்பாக போச்சே, ஏதடா. அதனூரான் இந்த படி அடவடிக்காரனால் அம்பலத்தான் எந்த படி வம்பு செய்ய போகிறானோ, ஏதடா இது வம்பாக போச்சே, ஏதடா. போயும் போயும் இந்த ஆடை பாதை கெட்ட வந்தோமே, புத்தியை நமக்கு நாமே மெச்சிக்கொள்ள வேணுமே. தோதகமாய் போச்சு அண்ணே துண்ணுத்து பிசாசு, அண்ணே தொட்டு விட்டால் நம்ம குலம் கெட்டு விட்டு. அண்ணே அண்ணே ஏதடா இது வம்பாக போச்சே, ஏதடா. தெரியாம கேட்டுட்டோம், நம்ம பாடு பெரிய பாடாயிடுத்து. நம்ம நெத்திலையும் திருநீரை இட்டு நம்மை மாற்றி விடுவானோ. அந்த மாதிரி தாயடும் மிக்கதான தயவுடும் நேர்ந்து நந்தன் தூயமாய் இடத்தை கூட்டி சொல்லினால் தவமும் மூட்டி காயமின் நீரு பூச கற்றிட செய்தும் மாறானேயமும் காட்டி நிலை பெருகிடமும் கண்டான். தன்னோட இடத்துக்கு வந்தான். அவனுக்கு தினந்தோறும் என்ன வேலை, வேலைக்கு போவான், எஜமானனை பார்ப்பான். ஐயா மார்கழி மாசம் திருவாதிரைக்கு சிதம்பரம் போகணும்னு கேட்பான். அவர் சொல்வார், இப்ப வேண்டாண்டா நந்தா, நீ எல்லாம் நெற்பயிரெல்லாம் எடுத்த பிறகு தை மாசத்துக்கு மேல போம்ப. ஆனா இவன் மார்கழி மாசம் திருவாதிரைக்கு சிதம்பரத்துக்கு சென்று அண்ணாமலையை தரிசிக்கணும்னு கேட்பான். நீ எல்லாம் வேலையை முடிச்சுட்டு போடான்னு அவர் சொல்லுவார். இந்த மாதிரி பல வருடங்கள் ஆகின்ற அவன் என்ன நினைச்சா, இந்த ஜென்மத்துல நாம பகவானை போய் பார்க்க முடியாது. அதனால ஆதனூர் பக்கத்துல இருக்கிற திருப்புன்கூருக்கு போயாவது சிவபெருமான தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். அவனுடைய
அவனுடைய சிநேகிதர்கள் 10 பேர், அரவன் தொந்தி, ஆனையேறி, பழனிகாத்தான், சின்னாண்டி, துடுதுடுப்பை, அவனுடைய சிநேகிதாளுடைய பேர். அவன் எல்லாரையும் அழைச்சின்றான். தாயடும் மிக்கதான தயவுடும் நேர்ந்து நந்தன் தூயமாய் இடத்தை கூட்டி சொல்லினால் தவமும் மூட்டி காயமும் நீரு பூச கட்டிட செய்தும் மாறா நேயமும் கட்டி நிலை பெற இடமும் கண்டான். அந்த சிநேகிதர்களுக்கெல்லாம் சிவபக்தி இருக்கா, சிவசிவான்னு வருதா, வாயில வரல. இவன் அவளுக்கு சிவசிவான்னு சொல்லி கொடுக்கணும். அவ ஜபஜபாங்கிற, இல்லடா சிவா சிவான்னு சொல்லுடா, உமா சிவான்னு சொல்லுடாங்கிறான். அவளுக்கு உமா ஜவா உமா என்னவோ வருது வாயில. அவ யோசிச்சா, அவர்களுடைய குணத்துக்கு தக்கவாறு, பேச்சுக்கு தக்கவாறு உபதேசத்தை பண்ணணும். அங்க எட்டி ஒரு ஊமை பெண் இருக்கா, எட்டி. இவன் சிநேகிதர்கள்ட்ட சொன்னா, அந்த பெண் பேர் என்னடானா, ஊமச்சின்னு பேர். அவளை இங்க கூப்பிடுடானா. இவர்கள்லாம் ஊமச்சி வா, ஊமச்சி இங்க வா, ஊமச்சி வான்னு கூப்பிட, உமா சிவா உமா சிவா. அப்படி சிவநாமத்தை அவர்களுக்கு உபதேசம் பண்ணி அவர்களோடு கூட அந்த திருப்புன்கூருக்கு போறான். அதுக்குள்ள அவர்கள் கூட்டத்துக்கு நடுவுல இருக்கக்கூட ஒரு வயசான கிழவன் சொல்றான், டேய் நந்தா, நமக்கு இந்த தெய்வம் எல்லாம் வேண்டாண்டா. காட்டாரி, கழனிகாத்தான், நம்மளுடைய குலத்துக்கு எந்த தெய்வத்தை ஆராதிக்கணுமோ அந்த தெய்வத்தை தான் ஆராதிக்கணும். அப்ப அந்த நந்தனானவன் அந்த வயசான கிழவனுக்கு உபதேசத்தை பண்றான். சாக போகும் கிழவா, உனக்கு மோகம் என்று நிலையோ, காலன் வந்த நேரம் இந்த காயம் உனக்கு பாரம். கையில் கோலை பிடித்தாய், இந்த கணக்கு எங்கு படித்தாய். கருப்பாயிருந்த தலை வெளுப்பாய் நரச்சு போச்சு, கருத்தில் இருப்பதெல்லாம் எனக்கும் புரியலாம். முதுகு வளைஞ்சு போச்சே கிழவா, மோகம் தனியலாச்சோ. வழுக்கை விழுந்து போச்சே, கெட்ட பழக்கம் மறக்கலாச்சோ. பல்லு கொட்டி போச்சே கிழவா, சொல்லும் கெட்டியாச்சோ. பாசத்துடன் உன்னை தேடி நாசகால யமன் வந்தால் வீச நாழிக்குள்ளே எல்லாம் மோசமாக போகும் ஐயா. மீச நரைச்சு போச்சே கிழவா, ஆசை நரைக்கலாச்சோ. தோல் சுருங்கி போச்சே கிழவா, தூளம் நிலையுமாச்சோ. ஆட்டம் அடங்கி போச்சே கிழவா, நாட்டம் அடங்கலாச்சோ. அருமையான தர்மராஜன் எருமை மேலே வரும்போது பெருமையான பேச்சு எல்லாம் வெறுமையாக போகும். பெண்டு பிள்ளை கூட்டம், அது பேய்களின் நடமாட்டம். கட்டி கொண்டு அழுவார். நம்ம தேகத்திலிருந்து ஆவி பிரிந்தாச்சுன்னா எல்லாரும் அழுவார். கட்டி கொண்டு அழுவார். சுடுகாடு மட்டும் வருவார். அப்புறம் யார் வருவார் கிழவா, போன ஆவியும் யார் தருவார். பற்றி தொடரும் அப்பா, பற்றி தொடரும் அப்பா, நாம் செய்த பாவமும் புண்ணியமும். அந்த வயசான கிழவனுக்கு உபதேசத்தை பண்ணி சிவநாமத்தை சொல்லும்படி தயார் பண்ணிட்டு, ஆனா அதுலயும் சில பேருக்கு நந்தனை பிடிக்கல. பணையாற்ற போய் கோல் சொல்றா, பணையாரே இந்த நந்தன் ரொம்ப மோசமா இருக்கான், எங்களையும் சிவநாமம் சொல்ல சொல்றான், சொல்லாதவர்களை போட்டு அடிக்கிறான். பணையார் வந்தார், டேய் நந்தா, நந்தா உனக்கு இந்த மதி வந்ததெனவே. என்னடா நந்தா, எனக்கே இன்னும் பக்தி வரல, உனக்கு பக்தி வந்துடுத்தோ? உனக்கு வந்தது போறாதுன்னு எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிறாயே. நந்தா உனக்கு இந்த மதி வந்ததெனவே. அடே நானுரத்து நீங்க இருப்பது மறந்து போச்சா, நாணம் கெட்டவனே உனக்கானவமும் ஆச்சா. சீலங்கெட்ட நாவில் சிதம்பரத்து பேச்சா, தெரிஞ்சுக்கோ என்னிடம் பலிக்காத பாச்சா. நந்தா உனக்கு
கேட்காத ஸ்லோகமா? என்னடா எனக்கு இன்னும் சிவபக்தி வரல, உனக்கு என்னடா வந்தது? அவர் சொல்றார், என்னடா உன்னுடைய இடத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் சிவபக்தி பண்ணும்படி அடிக்கிறாயாமே, பலவிதமான கஷ்டத்தை கொடுக்கிறாயே, உனக்கு எதுக்குடா இந்த மாதிரி? அவன் கேட்கிறான், ஐயா எனக்கு சிதம்பரம் போகணுங்கிறான். எல்லாம் நடவு நட்டு, எல்லாம் நாற்றங்கால் எல்லாம் நட்டு, அந்த பயிரெல்லாம் விளைந்த பிறகு நீ போனாங்க. அப்பதான் நினைக்கிறான் திருப்புன்கூருக்கு சிநேகிதாள் ஐஷன்னு போகலாங்கிறச்ச அப்படி போறார். அந்த காலத்துல இன்னார் இன்னார் கோவிலுக்கு போகலாம், இன்னார் இன்னார் உள்ள போக கூடாதுன்னு ஏதோ அந்த கால நியதி. நந்தனுக்கு அந்த நியதிகள் தெரிஞ்சாலும் கோவிலுக்கு வாசல்ல நிக்கிறார். அப்படி எட்டி எட்டி பார்க்கறான், பகவானை பார்க்க முடியல. முன்னாடி நந்தி மறைக்கிறது. என்ன செய்வான்? பகவானே, எம்பெருமானே, 2 கண்ணு இருக்கும் போது உன்னை பார்க்கணுமே, என்ன செய்வேன்னு அப்படி பகவான்கிட்ட மனசுல பிரார்த்தனை பண்ணிக்க. வழி மறை திருக்குது, வழி மறை திருக்குது, மலை போலே ஒரு மாடு படுத்திருக்குதே, வழி மறை திருக்குதே, மலை போலே ஒரு மாடு படுத்திருக்குதே, சிவலோக நாதா வழி மறை எம்பெருமானே, உன்னை கிட்டக்க வந்து பார்க்க முடியல, வெளியில நின்று பார்த்தாலும் ஒரு பசுமாடு படுத்து, மாடு படுத்து, அது பின்னால நான் பார்க்கிறேன் சுவாமி. பாவி நந்தன் இந்த ஊரில் வந்து இவன் பாவத்தை தீரேனோ, எம்பெருமானே, உன்னுடைய திருக்கோவில் வாசல்ல நின்னு உன்னுடைய தர்சனம் எனக்கு கிடைக்கலனா எப்பேற்பட்ட பாவத்தை பண்ணியிருக்கேன் சுவாமி. தேரடியில் நின்று தரிசித்தாலும் போதும், ஓரடி உள்ளே வரமாட்டேனே, தர்மத்தை மீறி நான் உன் கோவிலுக்குள்ள வரமாட்டேன். எம்பெருமானே, உனக்கு என்கிட்ட கருணை இல்லையா சுவாமி? எப்படி சுவாமி அனுகிரகம் பண்ண போறான்னு கதற நேரம் உள்ள இருக்கக்கூடிய சிவபெருமான் நினைச்சார். நந்திகேஸ்வரர் பார்த்தார். நந்தியே நகரு, என்னுடைய பக்தன் வந்திருக்க. சற்றே விலகி இரு பிள்ளாய், சன்னிதானம் மறைக்குதா, பற்றாகிய நம் தொண்டனா நந்தன் பார்க்க வருகின்றான் தீர்க்கமுடன். நந்தி சற்றே விலகி இரு பிள்ளாய், நந்திகேஸ்வரா கொஞ்சம் நகருடானா. இந்த பாடல்ல சற்றே விலகி இரும் பிள்ளாய், சன்னிதானம் மறைக்குதா. அந்த வீரன், அந்த நந்தனாருக்கு என்னுடைய சன்னிதானம் மறைக்குதான். ஆனா இன்னொரு பொருள் என்ன? சன்னிதானம் மறைக்குது, என்னுடைய சன்னிதானம் மறைக்குது. ஆமா, எனக்கு அந்த நந்தனுடைய தரிசனம் கிடைக்காமல் சன்னிதானம் மறைக்கிறது. நந்தி விலக இன்னும் அந்த திருப்புன்கூர்ல ஆதனூர் பக்கத்துல இருக்குது. நந்தி விலகியே இருக்கு. ஏன்னா பகவானுடைய தரிசனம் கிடைச்சது. அப்படி குதிக்க ஆரம்பிச்சா, அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனே. எப்பொழுது பகவானுடைய தரிசனம் கிடைக்காமல் இருந்த நேரத்துல மறுபடியும் சிநேகிதாள்லாம், டேய் நந்தா, இந்த சுவாமி எல்லாம் நமக்கு உதவாது, வீட்டுக்கு போலாம் வாடான்னு கூப்பிடு. அதுக்குள்ள பகவானுக்கு பொறுக்குமா? தர்சனத்தை கொடுக்க கண்ணீருக்கும் போது புண்ணியன் என்றை காண வேண்டாமோ. கண்ணுடைய பயனே பகவானை பார்க்க. அந்த
தரிசனம் முடிஞ்ச உடனே திரும்பினார். கோவிலுக்கு குளம் ரொம்ப முக்கியம், ரொம்ப சின்னதா இருக்குது. அதனால இந்த கோவிலுக்கு குளத்தை வெட்டி பகவானுக்கு இந்த தீர்த்தத்தினால அபிஷேகமாகும். சிநேகிதாளெல்லாம் சேர்த்துனார். அந்த நேரத்துல கூலிக்கு ஆழ்வார் கொண்டாருண்டா, கூலிக்கு ஆள் வேணுமா, அதை ஏற்றுக்கொள்ளுவீரான ஒரு சத்தம். ஊர் ஜனங்கள் எல்லாருமே வந்திருக்கா. அதுல நல்ல வாட்ட சாட்டமா ஒரு பையன் வந்து நிக்கிறான். ஐயா, கூலிக்கு ஆள் வேணுமான்னு. ஆமாப்பா வேணும்னு ஜனங்கள் எல்லாம், இது பகவானுடைய தரிசனம் முடிஞ்சு அந்த சாயங்கால நேரம் இந்த உரையாடும். அப்ப இந்த பையன் சொன்னா, நந்தனாரே காலையில நம்ம வேலையெல்லாம் வச்சுக்கலாம், இப்ப இருட்டிடுத்து, காலையில இந்த வேலையை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போக, அந்த நேரத்துல பொழுது விடிஞ்சது, ஆளெல்லாம் வரணும். அதுக்குள்ள இந்த வந்த பையன் யாரு? விநாயக பெருமான். நம்முடைய தகப்பனாருக்காக விழுந்து விழுந்து இருக்கக்கூடிய நம்முடைய தகப்பனாருடைய பக்தன் யாரு? நம்முடைய பக்தனும் தான். அந்த நாள் இந்த வேலையை நாமே செய்யலாம்னு இரவோடு இரவாக சிவகணங்களை வைத்து விநாயக பெருமான் அழகா அற்புதமா குளத்தை கட்டியாச்சு. நந்தன் வந்து பார்க்கிறார். வேலை செஞ்சவா எல்லாருக்கும் முக்குருணி முக்குருணி நெல்லு கொடுக்கணும் கூலி. எல்லாரும் வரிசையா வாங்கறச்ச இந்த நல்ல குண்டா இருக்கக்கூடிய பையன் வந்தான். அவனும் முக்குருணி நெல்ல வாங்கினான், மூட்டைய கட்டிண்டான். நேர கைலாசத்துக்கு போறோம். அந்த நேரத்துல கைலாசத்துல லக்ஷ்மி ஆனவள் பார்வதியை பார்க்க வந்திருக்கான். என்னைக்குமே பணக்காரா ஒரு டாம்பிகம் இருக்கிறவா மத்தவாள கொஞ்சம் ஒரு சுலபமா பேசிடுவா. அந்த மாதிரி வேடிக்கையா மகான்கள் லக்ஷ்மியும் சரஸ்வதியும், லக்ஷ்மியும் பார்வதியும் பேசுவதே அற்புதமா ஒரு வேடிக்கையான பாடலை எழுதியிருக்க. எங்க ஏடி உந்தனொரு பிச்சைக்கார கண்ணவன், எங்க ஏடி சொல்லும் மலை பெண்ணே. லக்ஷ்மி கேக்குறா, எங்க ஏடி உந்தனொரு பிச்சைக்கார கண்ணவன், எங்க ஏடி சொல்லும் மலை பெண்ணே. அம்பிகையும் அதுக்கு சளைக்கல. அதை கேட்கிறாயா? அன்று மகாபலி முன்னே அளந்து பிச்சை கேட்க போன என் அண்ணனைய கேளு அடி பெண்ணே. எங்க அண்ணனுக்கும் பிச்சை வாங்கி பழக்கம். பிச்சைக்காரர்களுக்கு தான் பிச்சைக்காரர்களை பத்தி தெரியும், எங்கெங்க இருப்பா, எப்படி இப்படி பிச்சை கேட்கல. அன்று மகாபலி முன்னே அளந்து பிச்சை கேட்க போன அண்ணனைய கேளு. சரி சரி போடி. கிழக்கான ஓட்டிக்கொண்டு கிழக்காக போனார் என்று கேள்விப்பட்டேன் அடி மலை பெண்ணே. எனக்கு வயசான கழட்டு மாடை வச்சுட்டு கிழக்கு பக்கம் உன் கணவன் போனான்னு கேள்விப்பட்டேனே. அவன் சிரிச்சா, என்னுடைய புருஷனுக்காக ஒரே ஒரு மாடு தாண்டி, ஆனா குலப்பசுக்கள் ஓட்டிக்கொண்டு கூழால் ஊதி போன அந்த கோவிந்தனை கேளு அலை பெண்ணே. உன்னுடைய சகோதரன் இருக்கானே கிருஷ்ணன், அவனை கேளு. என்ன மாடு? நெய்ச்சிக்கு வாமனிகா சுகராதி தோக சமூக அனந்த வரியில பலவிதமான மாடுகளை ஓட்டி ஓட்டி மாட்டின் குணத்தை உணர்ந்த கோபாலனை போய் கேளுடின. இந்த மாதிரி வேடிக்கையா பேசறிச்சு. பார்வதி கேட்கிறாள், லக்ஷ்மி கேட்கிறாள், அடியே பார்வதி, உனக்கு 2 பிள்ளைகள் இருக்கான்னு கேள்விப்பட்டேன், அந்த பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கான்னு. என்னுடைய 2வது பிள்ளை முருகன்னு பேருடி, அவனுக்கு அறுபடை வீடு, வள்ளி தேவயானை 2 அழகான பெண்களை திருமணம் பண்ணிட்டு ரொம்ப சௌக்கியமா பணக்காரனா இந்திரனுக்கு சேனாதிபதியாக பக்தர்கள் கூட்டம் தாங்க முடியலடி. அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவன். அது சரிடி, மூத்த பிள்ளை என்னடி ஆனா? அதுதாண்டி தெரியல எனக்கு. அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டா இன்னும் ஆகல, எந்த பெண்ணும் மன்னிக்க மாட்டேங்கிறான். பெண்கள் கூடக்கூடிய ஆத்தங்கரை அரசமரம் எந்தெந்த இடத்துல பெண்கள் எல்லாம் கூடுவாளோ அங்க போய் கோவில் கட்டின்னு உட்கார்ந்து இருக்கான். வரக்கூடிய பெண்கள் எல்லாம் விநாயகா எனக்கு கல்யாணம் ஆகணும்னு கேட்கிறாளே தவிர ஒத்தியாவது என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவனை கேட்க மாட்டேங்கிற. அவனுக்கு சம்பாதி
சம்பாத்தியமும் கிடையாது, உட்கார்ந்த இடத்துல பிடிச்சு வச்ச கல்லு மாதிரி உட்கார்ந்துக்கிறான்னு பார்வதியானவள் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்துல விநாயக பெருமான் அங்க வாங்கின நெல்ல நம்முடைய தாயார் சம்பாதிக்கலன்னு ரொம்ப கவலைப்படுறாளேன்னு அப்படி தலையில தூக்கிட்டு வனார். சிவபெருமான் பார்வதி கிட்ட, தாயாரே நானும் சம்பாத்தியம் கொண்டு வந்தேன், இந்த முக்குருணி நெல்ல அப்படி தகப்பனார்கிட்ட கொடுத்தான். ஒரு தகப்பனாருக்கு 4 பிள்ளைகள் இருந்தாலும் பாக்கி பிள்ளைகள் 2வது பிள்ளை 3வது பிள்ளை கோடி கோடியா சம்பாதிச்சா கூட இந்த மூத்த பிள்ளை 100 ரூபாய் சம்பாதிச்சா அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதிரி விநாயக பெருமான் கொண்டு வந்த நெல்ல சிவபெருமான் தலையிலே கொட்டிக்க, நீர் மலிந்த நிமிர் புன்சடை மேலொரு நிலாவெண்மதி சூடி அப்படி தலையில சந்தோஷமா கொட்டிண்டார். கொட்டின்ற நேரத்துல அங்க நந்தனானவன் திருப்புன்கூர் தரிசனம் பண்ணி மறுபடியும் தன்னுடைய இடத்துக்கு சென்று வேலையை தொடங்குறார். மறுபடியும் எஜமானன்ட்ட போய், எஜமானரே எனக்கு மறுபடியும் சிதம்பரத்துக்கு மார்கழி மாச திருவாதிரைக்கு போகணும்னு கேட்கிறார். திருப்பி தன்னுடைய வேலைகள் எல்லாம் செஞ்சாலும் அந்த நேரத்தில் அவர் சொன்னார், அடே நந்தா, திருப்பி திருப்பி நீ நாமத்தை பாடிட்டு இருக்க, ஓயாமலே நாமம் பாடி என்ன கண்டிருக்கானும், சிவா சிவா சிவான்னு சிவனையே பாடிட்டு இருக்கே ஐயா, அதனால உனக்கு என்னடா லாபம்? ஐயா, உண்டுறங்கி வாழ்ந்திருந்து கண்டதென்ன காணும். காலையில எழுந்துக்கிறோம், பல்ல தேய்க்கிறோம், காஃபி சாப்பிடுறோம், குடிக்கிறோம், மறுபடியும் வேலைக்கு போறோம், தூங்குறோம், எழுந்துக்கிறோம், புன சர்வித்த சர்வனானா செஞ்ச வேலையை திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்கோமே வாழ்நாள் முழுவதும். அதனால என்ன பலனை நீங்கள் கண்டீர்? சரிடா, நாம பாடி கொண்டிருந்தால் சோறு போடுமோ? சிவசிவாங்கிரி அந்த நாம பாடினா சோறு போடுமோ? அதுங்க நந்தன் கண்ணா, ஐயா நாயும் கூட சோறு தின்னும் நாமம் பாடுவோம். நாம சோறு தின்னு பகவானுடைய நாமத்தை நாக்கினுடைய பயனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாய் கூட சோறு தின்னா நாமம் பாடுமா? பந்து வீடு குழந்தை குட்டி என்பதில்லையா? மனைவி மக்கள் குழந்தைகள் இல்லையா? ஐயா, பன்றியும் குழந்தை போடும் பார்த்ததில்லையா? பன்றியும் டசன் டசனா குழந்தைகளை பெற்றிருக்கு. உத்தியோகம் என்பது புருஷ லட்சணம், அது ஓஞ்சுவானால் யமனுக்கு ஆகும் பட்சணம். ஐயா, திருப்பி திருப்பி இந்த மாதிரி லௌகிகத்தில் இருந்து பகவானுடைய நாமத்தை சொல்லாமல் நான் வீட்டை கட்டினேன் கோட்டை கட்டினேங்கிறதுக்கு வீடு கட்டிக் கொள்வேன் என்றால் கரையான் கூட கட்டுது, வேடிக்கைகள் செய்வேன் என்றால் குரங்கு கூட செய்யுது, ஆட்டமாடி வைப்பேன் என்றால் மயில் கூட ஆடுது, பாட்டு பாடி வைப்பேன் என்றால் குயில் கூட பாடுது, மாடு செத்து போனது என்றால் மத்தளத்துக்காகுது, மத்தளத்தோடும் இல்லை மரக்கறிக்கு ஆகுது, ஆடு செத்து போனது என்றால் கம்பளிக்கு ஆகுது, அத்தோட தோல் கால் செருப்புக்கு ஆகுது, உடும்பு செத்து போனது என்றால் கஞ்சிராவுக்கு ஆகுது, இந்த உதவாக்கிற மனுஷன் போனா எண்ணத்துக்கு ஆகுது. யார் குரு யார் சிஷ்யன்னு தெரியல. மறுபடியும் அவர் கேட்கிறார், திருப்பி திருப்பி இந்த மாதிரி பேசிக்கிறாய, ஆனந்த நடனத்தை கண்டுவிட்டால் அப்புறம் பேரின்பம் தானேங்கிறோம். நந்தனார் சொல்றார், எஜமான சொல், ஏன் இந்த கழனியை உழுது விட்டாயோ ஏய்க்கலாம் என்றெண்ணுதான், அத்தான் இருத்தாய் என் ஆவியே என்றாலும் சத்தான எண்ணம் உண்டாகும். எஜமானர் சொல்றார், 10,000 மூட்டை நெல்லை களத்தோட வித்தானால் லாபம் உண்டாகும். இந்த மாதிரி இருக்குச்சு. திருப்பி திருப்பி சிவனை பத்தி நினைச்சு நினைச்சு மறுபடியும் எஜமானர்கிட்ட போறார். நான் மார்கழி மாசம் திருவாதிரை, ஆமா திருப்பி திருப்பி நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன், 10 வருஷமா இதே வார்த்தை. க்ஷணத்துக்கு க்ஷணம் எப்ப பகவானை பார்க்க போறோம் தவிச்சுட்டு இருக்கிற நேரம். மார்கழி மாசம் வரப்போறது, திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் வரப்போறது. ஆருத்ரா தரிசனம் வரக்கூடிய நேரத்துல எஜமானனே
அவனுக்கு மீறிண்டு போக முடியாதா? முடியும். எஜமானருக்கு தெரியாத போக முடியும். ஆனா அந்த காலத்துல எப்படியா இருந்தாலும் சத்திய பிரகாரம் நடக்கணும். எஜமானனை மீறிண்டு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாதுன்னு தர்மத்துல இருக்க போய் கேட்கிறான். அவர் உத்தரவு கொடுக்க மறுக்க அப்படி தனியா நின்னு கசர்ற. அந்த தெய்வமே இந்த ஐயர்க்கு அடிமையான செய்யாத பாவம் என்ன செய்தேனோ? 10 வருஷமாய் நாளை போவேன் என்று பரிதவித்திருந்தேனே. 10 வருஷமா நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன், அவருக்கு நாளை போவார்னே பேரை வந்துடுச்சு. அப்படி மனசுல நினைச்சு இரவு முழுவதும் தூங்காமல் இருக்கிறச்ச அப்படி பகவான் சொன்னார். அவருக்கு பொறுக்குமா? அடுத்த நிமிஷம் நேர பகவான் இரவோடு இரவாக 40 வேலி பூமி நடவு நட்டாகவில்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. 40 வேலி பூமி நடுவிலே நின்று ஒரு அற்புதமான நாட்டியம் ஆடினான். ஏற்கனவே தலையில ஜலம் இருக்கு, நெல்லு ஊறி அழகான நெற்பயிர்கள் வளர அப்படி 40 வேலி பூமியில வீசி எறிஞ்ச நீடிய கேசந்தர் ஜடாமகுட நின்று மதிப்புணலும் அடிவடும் கூட. நீடிய கேசந்தர் ஜடாமகுட நின்று மதிப்புணலும் மரவடும் கூட. நெடுகிற சூரண குந்தலம் வந்து நெற்றி தளத்தினிட சுற்றி நடன சூடிய நாக குண்டலம் அசைந்து வெகு தோரண வர்ணங்கள் ஜாலம் அறிந்து தும்புரு நாரதர் சுருதி இழைத்திட தொகுத்ததி இங்கிடத தொகுத்ததி இடத தத்தித்த கணக ஜந்தரி கிதித்த கணக ஜந்தரி கிதகணக ஜந்தரி தகஜம் தரி கிதகணம் தரி கிதகுதம் தரி கிதகஜம் தகணம் தகுதம் தகஜம் தகணம் தகுதம் தகதிமி ததிங்கிணது தாதிங்கிணது ததிங்கிணது ததிங்கிணதமென ஆடினான். நாட்டில் தாடி 40 வேலி பூமியும் நடவு நட்டு பயிர்கள் அப்படி வளர்ந்து நெற்கதிர்கள் நிக்கிறது. இது நந்தனுக்கு தெரியாது. இருந்தாலும் மறுபடியும் திருவாதிரைக்குள்ள போகணும்னு எஜமானன்ட்ட வந்தான். அப்படி வர நேரத்துல வயல பார்த்தான். உடனே ஒரு களை எடுத்துனான். கதறி அழுதுண்டு எஜமானன் முன்னாடி வந்து களை எடுக்காமல் நடவு நடாமல் கதிரொரு முழங்காணுமா? எஜமானனே வந்து பாருங்கள் பாருங்கள், 40 வேலி பூமி நடவு நட்டாச்சு, ஒரு களை எடுக்கல, செய்யற நடக்கல, பயிரானது வளர்ந்து நெற்கதிர்கள் மின்னறது. அவருக்கு ஒன்னும் புரியல. ஓடோடி வந்தார், பார்த்தார். அடுத்த நிமிஷம் நந்தன் காலிலே விழுந்து, அப்பா என் பிழையை பொறுத்து எனக்கு உபதேசத்தை பண்ணணும்னு பிரார்த்தனைய பண்ண. ஐயே மெத்த கடினம் உனதடிமை, ஐயே மெத்த கடினம் பொய்யாத பொன்னம்பலத்தையா இருக்குமிடம் நெய்யாத மனிதர்கள் உய்யாது. சுவாமியே எஜமானனே, யாருக்கு யார் உபதேசம்? நான் என்னைக்குமே உங்கள் அடிமைதான் சுவாமின்னு சொல்ல அவர் நந்தன் அப்படி காலிலே விழ, இப்பொழுதாவது உத்தரவு கொடுங்கள்னு சொல்லி சிதம்பரத்துக்கு போறார். அப்பவும் அவர் எஜமானர் உபதேசத்தை வாங்கிட்டு அங்கே இருக்காரே தவிர, சிநேகிதர்கள் புடை சூழ நந்தனான் அவன் சிதம்பரத்துக்கு செல்ல, இரவோடு இரவாக அங்க தீட்சிதர் கனவில என்னுடைய பக்தன் வருகிறான், அவனை வரவேற்பு செய்யுங்கள்னு பகவான் உத்தரவு கொடுக்க, தீட்சிதர்கள்லாம் பூரண கும்பத்தை பொன்னாடையோடேந்து அப்படி நந்தனை வரவேற்கிறார். உள்ள வாங்கோ வாங்கோனா அவர் இந்த புண்பட்ட ஜென்மத்தை வைத்து வரமாட்டேன்னு சொல்லி
நெருப்ப எரிய வைக்கிறார், அக்னிய. அதுல நந்தனாரானவர் போய் நின்னு அவருடைய தேகமெல்லாம் மாறி திருநீர் அகலாத நெற்றி, சிவநாமம் அகலாத நாக்கு, அறனுரை கேட்கின்ற காது, அம்பலம் வந்திருக்கின்ற சந்தோஷம், அப்படி கலந்து பார்த்து பார்த்து இருக்கிற நேரம் அப்படி ஜோதியாக மாறி பகவானுடைய சன்னதியில காலை வைக்கரிச்சு அப்படி பகவானோடு கலந்துட்டு. அவருக்கு தனி ஆராதனை கிடையாது. இந்த திருவாதிரை நாளே நந்தனை நினைக்கக்கூடிய நாட்கள் தான். அப்படி தேகத்தோடு தன்னோடு ஐக்கியமான இது மாதிரி நிறைய மகான்கள் இருக்க. அதுல நந்தனார் திருநாளை போவார்னு, அப்படிப்பட்ட நந்தனாருடைய சரித்திரத்தை சொல்றதுக்கு ரொம்ப பாக்கியம் அடைஞ்சிருக்கோம். வான்முகில் வழாது வைக மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறையரங்கள் ஓங்க, நற்றவ வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நாகேந்திரஹாராய திரிலோச்சனாய, நாகேந்திரஹாராய திரிலோச்சனாய, பஸ்மங்கராகாய மகேஸ்வராய, பஸ்மங்கராகாய மகேஸ்வராய, நித்யாய சுத்தாய திகம்பராய, நித்யாய சுத்தாய திகம்பராய, தஸ்மை நகாராய நம சிவாய, தஸ்மை நகாராய நம சிவாய. மந்தாகினி சலில சந்தன சர்ச்சிதாய, நந்தீஸ்வர பிரமதநாத மகேஸ்வராய, மந்தார முக்கிய பகு புஷ்ப சுபூஜிதாய, தஸ்மை மகாராய மகிதாய நம சிவாய. இந்த சரித்திரத்தை சொன்னவாளுக்கும் கேட்டவாளுக்கும் பகவான் பரம அனுக்கிரகத்தை பண்றான். மங்களம் மங்களம் மங்களம், ஓம் மங்களம் ஓங்கார மங்களம், ஓம் நம சிவாய குரவே மங்களம், நாமங்களம் நகார மங்களம், நாம ரூப நிலையக்கே குரவே மங்களம், மாமங்களம் மகார மங்களம், மகாதேவ நிலையந்த குரவே மங்களம், ஸ்ரீமங்களம் சிகார மங்களம், சித்த புத்த நிலையதே மங்களம், வாமங்களம் மகார மங்களம், வாமரூப நிலையதே மங்களம், யா மங்களம் மங்களம், எல்லா ரூப நிலையதே குரவே மங்களம். அப்படி பகவானுடைய அனுகிரகத்தினால நந்தனார் ஜோதியில கலந்து நமக்கெல்லாம் பரம அனுகிரகத்தை பண்ணினார்னு சொல்லிக்கிட்டு, நம பார்வதி பதயே அரகர மகாதேவ, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, மங்களம் மங்களம் மங்களம், திருநாளை போவாருக்கு மங்களம் மங்களம் மங்களம், சிதம்பரநாதனுக்கும் சிவகாமி அன்னைக்கும் மூவாயிரத்தில்லை தீட்சதர்கள் தனக்கும் மங்களம் மங்களம் மங்களம், இக்கதை கேட்டவர்க்கும் இக்கதை சொன்னவர்க்கும் சொக்கவைக்கும் சிவபக்தி தன்னை தந்த நந்தனாருக்கும் மங்களம் மங்களம் மங்களம்.
அடியவர் பெருமை இசை பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் நீடாமங்கலம் வி அலமேலு அவர்கள். எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.